லவ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? ட்ரஸ்ட். கரெக்ட். அந்த ட்ரஸ்ட ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பிரேக் பண்ணா என்ன ஆகணும்? பிரேக்கப். கரெக்ட். அந்த பிரேக்கப்க்கு அப்புறம் யாருக்கு பெயின் அதிகமா இருக்கும்? ட்ரூவா லவ் பண்ணவங்களுக்கா இல்ல அந்த ட்ரஸ்ட பிரேக் பண்ணவங்களுக்கா? ட்ரூவா லவ் பண்ணவங்களுக்கு. லாஸ்ட் கொஸ்டின். அப்போ அந்த ட்ரூவா லவ் பண்ணவங்களோட நிலைமை? ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் கோச்சிப்பான். ஆனா அந்த ஒரு கேரக்டரை அந்த லவ் பண்ற பொண்ணால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா உங்க உடம்ப மட்டும் தேவைக்காக சில பசங்களா இருப்பாங்க, அவங்கள நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணும்போது இந்த மேஜிக், எக்ஸைட்மெண்ட், பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். ஆனா சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா ரியல் லவ் வந்து செகண்ட் டைம் நடக்கும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஈஸி, அவங்க கண்ணா இருக்கட்டும், அவங்க ஸ்மைலா இருக்கட்டும், இந்த உலகத்துல இதுதான் ஹோல்சமான மூமெண்டா இருக்கும். பட் டைம் போக போக அவங்க போட்டுருக்க மாஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். யூ ஸ்டார்ட் சீயிங் தி ஹிடன் சைட். அவங்களோட இன்செக்யூரிட்டி பாப்பீங்க, ஆன்சிட்டி பாப்பீங்க, அவங்களோட ட்ரஸ்ட் இஷ்யூ எல்லாம் பாப்பீங்க. இந்த விஷயங்கள் அவங்க யாருக்கும் ஷேர் பண்ணாத விஷயம்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பேஸ்ல தான் மோஸ்ட் பீப்பிள் கிளம்பிடுவாங்க. ஏன்னா நீ டாக்ஸிக்கா இருக்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா ஹோல்சமான பார்ட்டை லவ் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இந்த மோசமான பார்ட்டை லவ் பண்றது சில பேர் மட்டும் தான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட ஸ்டே பண்றீங்க, அவங்க மெஸ்ஸ பாக்குறீங்க, அவங்க ஊன்ஸ் பாக்குறீங்க, அவங்க சாஃப்ட்னஸ் பாக்குறீங்க. அப்பதான் இந்த செகண்ட் லவ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த தப்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கீங்கன்னா the slow steady mature love, not butterfly. இவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரொமான்ஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சியா எஃபோர்ட் போட்டே இருப்பாங்க. இது ஃபீலிங் கிடையாது, இதுதான் ப்ராமிஸ். சோ நீங்க அவங்களோட பேடஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு அவங்க லவ் பண்றீங்கன்னா that's a second love. Loving someone twice, that's how you know it's real. This is day 60 of my 365 challenge. Follow me for more raw real stories.